அப்புறம் எல்லா இடத்துலயும் கரண்ட் இல்லையா, நைட்லலாம் கரண்ட் போச்சுன்னா வரமாட்டேங்குதான், பகல்ல கரண்ட் கட்டான். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலேயே கரண்ட் இல்லையா. காரன் துணிச்சல் பேட்டி. போலீஸ் தூங்குகிறதா? என்னையா இப்படி பண்றாங்க? ஒரு வாரமா நியூஸ் சேனல்ல இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருப்பாங்க போல. இந்த வாரத்தின் ஸ்பெஷல் பவர் கட். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. அப்புறம் வந்து 2026 தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் நியூ ஸ்லாப் லான்ச் ஆயிருக்கு போல. 200 யூனிட் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புதிய அரசு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதை பத்தி அப்புறம் பேசுவோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு டவுட், ஏதாவது ஒரு நியூஸ் வைரல் ஆச்சுன்னா அதை பத்தி எல்லா நியூஸ் சேனலும் பேசுனாங்க. அது மட்டும்தான் நடக்குமா இல்ல அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்களான்னு தெரியல. இப்ப கூட ரீசெண்டா எலெக்ஷன் நடந்துச்சு, டிவிகே கூட வின் பண்ணுச்சு, விஜய் கூட சிஎம் ஆயிட்டாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு மாசமா எல்லா சேனலுமே எலெக்ஷனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தீங்களே, அப்போதைக்கெல்லாம் அந்த திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்காதா இல்ல உங்களுக்கு தெரியாதா? முடியாத ஒரே விஷயம் அதானே எல்லாம். இந்த அரசியல்லாம் நமக்கு செட் ஆகுது, அதை பத்திலாம் நம்ம பேசல இன்னைக்கு. அதுலயும் இந்த சப்பு துண்டுக்காரங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கும். நன்றி தம்பி. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? என்ன சப்ப ஜோகி இப்படி சிரிக்கிறான்? அது யாருன்னு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவை அதை ட்ரை பண்றேன் போடுறதுக்கு. இப்போ நம்ம பேச வந்ததும் எலக்ட்ரிசிட்டி பத்தி தான். ஆனா பவர் கட் இல்ல, டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு அதோட ஸ்கேமை பத்தி. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. பேசிக்கா கவர்மெண்ட் தான் ஸ்கேமை கண்டுபிடிச்சு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்டோட ஸ்கேமையை கண்டுபிடிச்சிருக்கேன். பார்க்கலாமா? இந்த இமேஜை பாருங்க. இது வந்து என்னோட இபி பில்லோட மொத்த ஸ்டேட்மெண்ட். ஒரு 2022 இருந்து 2026 இன்னைய கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கு. இது வந்து நான் இப்போ இருக்கிற வாடகை வீட்டோட இபி பில்லு. நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாடகை வீடு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 22 இருந்து 24 பாதி வரைக்குமே எனக்கு பில் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா 100 ரூபா, ஆல்மோஸ்ட் அதிகபட்சம் ஒரு 742 ரூபா தான் என்னோட அதிகபட்ச ரேஞ்சு. அது வரைக்கும், அதாவது 5வது மாசம் 2024 வரைக்கும். அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு கொடுப்பாங்களா. 7வது மாசம் 2024 3398 ரூபா ரீடிங் வந்துச்சு. இது வந்து நான் அப்போ நோட் பண்ணல, அது எனக்கு பெருசாகவும் தெரியல, ஏதோ கரண்ட் பில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், அதனால தான் பில் கூட வந்திருக்குன்னு விட்டேன். அதுக்கு அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 9வது மாசம் 2024 2594 ரூபா வந்துச்சு. அதையும் நான் அப்போதைக்கு கண்டுக்கல. ஓகே, நம்ம தான் யூஸ் பண்ணியிருப்போம் போல, அதனால தான் பில் வந்திருக்குன்ட்டு அதையும் கட்டியாச்சு. என்னோடது ஆட்டோ பேல இருக்கும் பேமெண்ட். வந்து இபி பில் வந்து ஆட்டோ பேமெண்ட், அதாவது ஆட்டோமேட்டிக்கா பில் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுவே கட்டிடும். அந்த மாதிரி மெத்தட்ல நான் ஆன் பண்ணி வச்சிருப்பேன். இது வரைக்கும் வந்து எனக்கு பெருசா தெரியல, நான் கரெக்டா இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது கரெக்ட் இல்லை, அது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 11ஆம் மாசம் 2024 வந்து 11,409 ரூபா வந்துச்சு. அது ரைமிங்கா இருக்கா? 11ஆம் மாசம் 11,000 பில்லு. நீ அப்படி வரியா? இந்த மாதிரி 11,400 ரூபா வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இவ்வளவு வருது, நம்ம என்ன அவ்வளவா யூஸ் பண்றோன்ட்டு நேரா 2-3 பேர்ட்ட கேட்டோம்னா கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. இபில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி சார் 11,400 ரூபா வந்திருக்கு, எனக்கு இது வரைக்கும் இவ்வளோலாம் வராது, எனக்கு 400 ரூபா 500 ரூபா தான் வரும். இப்போ 2 மாசம் 4 மாசமா 2,000 ரூபா 3,000 ரூபா இந்த மாதிரி வந்துச்சு. அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல சார், நம்ம எதுவும் கரண்ட் யூசேஜ் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதை கேட்டதுக்கு அவர் என்னமோ செக் பண்ணிலாம் பார்த்தாரு. அதுவும் சும்மா பார்க்கல, என்னை வந்து ஒரு 10 நாள் அலைய விட்டாரு. போயிட்டு வாங்க தம்பி, பார்த்து சொல்றேன், இவர் வரல அவர் வரல, இதை ரீடிங் எடுத்தவங்க வரணும், ரீடிங் பிடிச்சவங்க வரணும், அதை சிஸ்டம்ல ஏத்துனவங்க வரணும், ஏஇ சார் வரணும், டிஇ சார் வரணும், என்னமோ சொல்லி அலைய விட்டாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. இங்க வீட்டுல எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. மீட்டர் ஆஃப் பண்ணிட்டு வேற எங்கிட்ட லீக்கேஜ் இருக்கா, ஆன் பண்ணா பக்கத்து வீட்டு கரண்ட் போதா, அங்கிட்டு போதான்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் நானா போனேன். அவங்க மறுபடியும் கூப்பிடல, நம்பர்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, ஆனா கூப்பிடல. நானாவே போய் கேட்கும்போது என்ன சார் இது மாதிரி வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன், என்ன சார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டப்போ, மீட்டர்லாம் செக் பண்ணி வச்சு பார்த்தம்பி, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ரீடிங் எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, இதான் பில்லு, இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஒரு மாசமா நான் வீட்லயும் இல்லை, கரண்ட்டும் யூஸ் பண்ணல. அந்த டைம்ல வந்து நார்மலா யூஸ் பண்றதை விட கம்மியா தான் யூஸ் பண்ணேன். அதனாலதான் எனக்கு இந்த டவுட்டே வந்துச்சு, என்னடா இவங்க நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, நம்ம வீட்லயும் இல்லை, நம்ம அந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணல, எந்த இதுவும் தேவையில்லாமலாம் புதுசா ஒர்க்கு அப்படிலாம் போகல. வணக்கம் சாமி. அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அங்க இருக்கிற ஒரு ஆள், அங்க வேலை பார்க்குற ஒரு ஆளை பிடிச்சி அவர்கிட்ட, ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான்?
நல்ல முறையா எப்படி கேட்டா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் பதில் சொல்லுவாங்களோ அப்படி கேட்டப்போ காசு கொடு. அவர் என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் யாரும் அங்க வரல, குடிக்கிறதுக்கு ஆளும் இங்க இல்லை, எங்கள்கிட்ட ஆள் பற்றாக்குறையில வேலைக்கு போறோம், வெளி வேலை ஏதோ உயர்க்கம் மறந்து போச்சு கீழே விழுந்துச்சுன்னு போவாங்களா அந்த இதுக்கு போயிட்டாங்களாம். தலைவரே அது வந்துங்க குடிக்கிறதுக்குன்ட்டு ஆள் அவங்கள்ட்ட இல்லையா. அது எப்படின்னா ஒரு 7-8 மாசமே ஆள் இல்லையா, அவங்களாவே அங்க உட்காந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கடைசியா கரெக்டா வந்து அவங்க குடிச்சதுல இருந்து ஒரு 500-600 கோடி இருந்துச்சுன்னா அதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல போட்டு இருந்திருக்காங்க. 400, 700, 800 அந்த மாதிரி அவங்க சௌரியத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இருந்துட்டு இப்போ புதுசா வந்து குடிக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டோம்டா, அவங்க வந்து குடிச்சதுக்கு அப்புறம் ரீடிங் ஒரிஜினல் ரீடிங் என்ன ஓடி இருக்கோ அதை வச்சு போட்டதுனால உனக்கு இவ்வளவு கூட வருது, ஒன்னும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. இவ்வளவுலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இவ்வளவு கூட வந்துச்சுன்னா அவங்க குடிச்சிட்டாங்க, இதை இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணாலும் அவ்வளவுதான்ட்டு விட்டுருவாங்க, ரீஃபண்டுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்ட்டாரு. இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்றேன்ட்டு அவர் ஒரு ஐடியா சொன்னாரு. இந்த மாதிரி என்னோட மீட்டர் பாக்ஸ்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, அது வந்து பழுதடைஞ்சிருச்சு, சரியா இயங்கவில்லை அப்படின்லாம் ஒரு வாக்கியமெல்லாம் போட்டு ஒரு A4 ஷீட்ல கவிதை எழுதி கொடுக்க சொன்னாரு. அதை கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா, அவங்க வந்து மீட்டரை கழட்டிட்டு போய் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்களாம், மீட்டர் ஒழுங்கா ரன் ஆகுதா என்னன்ட்டு. டெஸ்ட் எப்படி வரும், இவங்க தானே ஒழுங்கா குறிக்கல, தப்பா தானே குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, அதனால மீட்டர் கரெக்டா தான் இருக்குன்ட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு. செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. மீட்டர் கொண்டாந்து மாட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தவர்கிட்ட வந்து இது மாதிரி ஃபேவர் பண்ண, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இது மாதிரி 11,000 வந்திருக்கு தம்பி, நல்லா பயிலா இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி கொலகாரனுங்க நீ ஒன்னும் பயப்படாத. ஒரு 2 மாசம் வந்து அதை ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்னா எனக்கு கவனிக்கிற மாதிரி என்னைய கவனிக்கிறாங்க அவங்க. 2 மாசம் வந்து மீட்டர் பெட்டியை மாட்டாம எனக்கு வந்து ஃப்ரீயா இருந்துச்சு. அதுக்கு ப்ரூஃப் வந்து இங்க இருக்கு பாருங்க, 324 ரூபா வந்திருக்கா, 11,000 ரூபா அந்த இடத்துல 324 ரூபாயா எனக்கு. இதுக்கு அடுத்து என்னன்னா, மறுபடியும் குடிக்க வந்த ஆளுலாம் ஏதோ வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களா என்னமோ பண்ணிட்டாங்களாம். மறுபடியும் பார்த்தோம்னா அந்த 324 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணி 1,500 ரூபாய்க்கு ஒரு பில்லு. அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 9,930 ரூபாய் மறுபடியும் வந்துருச்சு. என்னடா அது மறுபடியும் இப்படியே வருது, எனக்கு தெரியாது, இவன் தான் என்ன கூட்டு வந்தான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே. என்னன்னு போய் கேட்டோம்னா அதான் அந்த 300 ரூபா சும்மா குடிச்சதான், அவங்களே அங்கேயே உட்காந்துட்டு அவங்களே ஒரு ரீடிங்கை போட்டு குடிச்சிருக்காங்க. அதனால எனக்கு அதுக்கு அடுத்த மாசம் 1,500 ரூபான்ட்டு அதுவும் போட்டு, அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தோம்னா மறுபடியும் இதே மாதிரி 3 மாசம் சேர்ந்து 9,000 வந்துருச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு குறைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து 4,000 ரூபா இருந்துச்சு, மறுபடியும் 4,400 ஆகி இப்ப ஏதோ கரெக்டா போகுதா என்னன்னு தெரியல, 1,000 ரூபாய் 700 ரூபா 1,000 ரூபா அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இது என்னன்னா, இந்த 733 ரூபா இருக்குல்ல, இது வந்து அவங்க குடிக்கல, இது நான் வந்து போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன், மறந்துட்டேன். அந்த வாட்ஸ்அப் சாட்டை வேணா உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன் பாருங்களேன். இது டேட்டை பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டுன்னு இருக்கிறது வந்து ரீடிங் குறிக்கிற டேட்டு, இந்த ரெண்டாவதா இருக்கிற என்ட்ரி டேட் வந்து சிஸ்டம்ல வந்து அவங்க அப்லோட் பண்ற டேட்டு. இந்த டேட்டை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 9/3/2024 ரீடிங் குறிச்சதா போட்டிருப்பாங்க. ரீடிங் வந்து சிஸ்டம் ஏத்துனது 9/4, 1 மாசம் கேப், 1 மாசமா சிஸ்டம்ல ஏத்திருக்காங்க. இதெல்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்களோ அவங்களோட மேல் அதிகாரிகள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். 1 மாசத்துக்கு முன்னாடி பிடிச்ச ரீடிங் ஏன்டா 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி போட்ட அப்லோட் பண்ணான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து நான் அனுப்பிவிட்டு அவர் போட்டார் 733. அதாவது எப்படின்னா 2 மாசம் ரீடிங் எனக்கு வந்து நான் 3 மாசத்துக்கு அப்புறம் அனுப்பிவிட்டேன். ஏன்னா 1 மாசமா பில்லே இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட கேட்டு அங்க ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கப்புறம் என்னையா பண்றதுன்னு கேட்டு இது மாதிரி அனுப்பிவிட சொன்னாரு, அனுப்பிவிட்டது. அதுக்கடுத்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 1,010 ரூபா இருந்துச்சு. அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கும். ரீடிங் போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஏறத்தாழ கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கிறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம். என்னன்னா அது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணிட்டு ஸ்கேம் ஆகுது அப்படின்ட்டு டவுட் வந்து பக்கத்து வீட்டு கனெக்ஷன்ல போய் பார்த்தேன். பக்கத்து வீட்டு கனெக்ஷன் அவர்கிட்ட நம்பரு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி லாகின் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு இதே தான் நடந்திருக்கு. அவருக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 200 300 தான் போயிட்டு இருக்கு, இடையில ஒரு 800 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போன மாதம் எனக்கு குறிக்கலாம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் குறிக்கல, அவங்களுக்கும் ஏதோ 99 யூனிட்டை போட்டு ஃப்ரீல முடிச்சு விட்டுருக்காங்க, 0ன்னு வந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 1,132 ரூபா வந்திருக்கு, இதான் ஹை. இந்த மாதிரி தான் போட்டிருக்கு. ரைட்டு, இது டொமஸ்டிக் மட்டும்லாம் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு கடை எல்லாம் இருக்குல்ல, இந்த கமர்ஷியலை போய் ஒன்று செக் பண்ணேன்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் நம்பர்லாம் இல்லை, நான் பில் கட்டுனதெல்லாம் வச்சுருந்தாரு. அதில் என்னன்னா ஒரு 7-8 மாசமாவே அவருக்கு 400 ரூபா, 500 ரூபா, 600, அதிகபட்சம் 1773 ரூபா இருந்திருக்கு. அது உங்களுக்கு அட்டாச் பண்ற பாருங்க பேமெண்ட் பண்ணது. அதில் இப்போ என்னன்னா இந்த மாசம் 8 மே 2026 12,326 ரூபா வந்திருக்கு. அவரும் என்ன மாதிரியே தான் கட்டிட்டாரு. கட்டிட்டு போய் கெட்டு இன்னும் போயிட்டு இருக்கு. இப்போதானே மே மாசம் அன்னைக்கு தேதி நான் 25 கம்ப்ளைண்ட் பண்ணது 8 மே 8ஆம் தேதி பில்லை கட்டிட்டு கரெக்டாக போய் அவர்கிட்ட பில்லையே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. என்ன சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், 400 500 வரும், 12,000 வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து மறுபடியும் எனக்கு தான் செக் பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒன்றும் ஆகாதரான்ட்டேன். செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ரிப்போர்ட் வரல போல, என்னன்னு சொல்லலை இன்னும் யாரும். இதில் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேல்யூ ரேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு மாசத்துல குடிக்க வேண்டியதை அடுத்த மாசத்துல குடிச்சு சேர்த்து வந்திருக்கு. ஆனா மொத்தமா உனக்கு நீ யூஸ் பண்ண கரண்ட் தானே உனக்கு வருது, நீ கட்ட வேண்டிய பண்றது தானே நீ கட்டியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே கிடையாது. இபி பில் வந்து அப்படி வேலை செய்யாது. நீங்க 100 யூனிட் அது ஃப்ரீயா சொல்ல முடியாது. ஒரு 500 யூனிட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா 500 யூனிட்டுக்குமே ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா அப்படிதான்ட்டு மொத்தமா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்லாபை பாருங்க, இதுதான் 2025 தமிழ்நாட்டோட வீட்டுக்கு அந்த டொமஸ்டிக் உள்ள பில் ரேட்டு. இப்போ வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிலாம் போடுறாங்க. நீங்கள் 2025 போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா தான் இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ 0 to 100 வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்களா, அது வந்துடும். 101லேருந்து 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 35 பைசா. அதுவே 201லேருந்து 400 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரூபா 70 பைசா, அப்படியே டபுள். அதுவே 800 யூனிட்லேருந்து 1000 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 பைசா வந்துடும். இந்த மிஸ்டேக் தான் அவங்க எனக்கு பண்ணது. இப்போ வந்து நீங்க மாசம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு 600 யூனிட் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதுல 100 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறதுக்கு வந்து 2880 ரூபா பில் வரும். இந்த 600 யூனிட் அவங்க 400 யூனிட்னு போட்டு ஒரு 3 மாசம் அப்படியே உங்களுக்கு தப்பா குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா 4வது மாசம் கரெக்டா குறிக்க வரும்போது 600 யூனிட் உங்களுக்கு நார்மலா ஓடும் 2 மாசத்துக்கு. இந்த 3 மாசத்துக்கு குடிக்காம இருந்த 200 யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு 600 யூனிட் இருக்கும்ல, அது ரெண்டையும் சேர்த்தோம்னா மொத்தம் 1200 யூனிட் வரும். 1200 யூனிட்டுக்கு உங்களுக்கு பிரைஸ் என்ன வரும்னா 9180 ரூபா வரும் கோல்டு ஸ்லாப்ல. நீங்க என்ன நினைப்பீங்க, 600 யூனிட்டுக்கு நான் 2880 ரூபா தானே கட்டிட்டு இருந்தேன், இப்ப எல்லாம் சேர்த்து 1200 யூனிட் வருது, அப்பனா நான் 5000 ரூபா தான் கட்ட போறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவ்வளவு வராது, உங்களுக்கு 9180 ரூபா வரும். இது புரியணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப் வந்து நீங்க பார்க்கணும். ஸ்லாப்பை வச்சு நீங்க கால்குலேட் போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் வரும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சிருக்காங்க. நீங்க 100 தாண்டிட்டா ஒரு ரேட்டு, 200 தாண்டிட்டா ஒரு ரேட்டு, 300 தாண்டிட்டா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி தான் இந்த வேலை செய்யும். அந்த மாதிரி தான் எனக்கு இவங்க குறிக்கிறத தப்பா குடிச்சு அதை மொத்தமா சேர்ந்ததுக்கு அப்புறம் 11,000 ரூபா 12,000 பில் வர்றது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கேம். இது ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்து அந்த பிரைவேட் கம்பெனி இதை பண்ணியிருந்துச்சுன்னா அதை எல்லாரும் பேசியிருப்பாங்க. இது பண்ணதே ஒரு கவர்மெண்ட்டுங்கிறதுனால இது வெளியில தெரியப்படுத்த மாட்டாங்களா இல்ல யாருக்கு தெரியலங்கிறத எனக்கு சரியா தெரியல. இதை ஒரு தனி ஒருத்தர் இதை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இதனால எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல ஏறப்போகுது. அதனால அவர் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. இது கவர்மெண்ட் ஒர்க்கரோட அலட்சியமா இருக்கணும், இல்ல கவர்மெண்டோட அலட்சியமா இருக்கணும். இதை பத்தி வெளியில எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க முதல்ல ரீடிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த மந்த் பில்லு குறிக்கிறாங்கன்னா அந்த ரீடிங் வந்து மீட்டர் பெட்டில வந்து வரும், KWHன்னு வரும், அந்த மாதிரி ஏதோ வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் குறிக்கும் போது அவங்க குறிச்சிருக்க ரீடிங்கும் உங்களுக்கு நீங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கிறதும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா அவங்க குறிச்சிட்டு போறதும் அவங்க அங்க நோட் பண்றதும் ஒன்னா இல்ல குறிக்கிறதுக்கு ஆள் வருதா, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா பாருங்க. கரெக்டா மாசம் மாசம் பில் கட்டுறவங்க அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மேனுவலா கேஷ் கொடுத்து கட்டும்போது 400 ரூபா 500 ரூபா கட்டுற இடத்துல என்னடா நீ 1000 ரூபா கேட்குற அப்படின்ட்டு கேட்கலாம். இல்லை என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாம் போட்டுருக்கவங்களுக்கு தெரியாது எவ்வளவு கட்டுறோம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா கட்டுறது கரெக்டாக தான் கட்டிட்டு இருக்கோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னா ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் இருக்க எனக்கே இந்த பிரச்சனைனா, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் வீடு மேலே எங்கேயோ இருக்கும், மீட்டர் படி கீழே இருக்கும், அதெல்லாம் போய் நோட் பண்ணிட்டா இருக்க போறாங்க. அவங்களுக்கு பில்லு வருதுன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் போலன்ட்டு அவங்க பாட்டு கட்டிட்டு இருப்பாங்க. இது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து என்கிட்ட இருந்து இப்போ என்ன ஒரு 2000 3000 வர இடத்துல 12,000 ஆகும். என்னோட ஒருத்தனுக்கே 10,000 ரூபாட்ட போயிருக்கும்போது, ஸ்கேமா போயிருக்கும்போது, ஆக்சுவலி இது திருட்டு 10,000 ரூபா திருடி இருக்கும்போது என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த தப்பு நடந்திருக்கும்? நான் செக் பண்ண விதத்திலே ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஒரு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு நடக்கும், இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையே எத்தனை பேர் கட்டிட்டு இருப்பாங்க அப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோடதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ண முடியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானா செக் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுப்போமே எத்தனை பேர்கிட்ட இருந்து இப்படி அடிக்கிறாங்க. இதெல்லாம் கொள்ள அடிச்சுதான் நமக்கு ஃப்ரீயா 200 யூனிட் 100 யூனிட் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல.
எங்கள்கிட்ட இருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்கறதுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு ஒருவேளை இந்த வீடியோ வைரல் ஆகி இந்த இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எம்ப்ளாயிஸ் இல்லை, குடியேறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட்ல இல்லாத இடத்தெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண பாருங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்காண்டி அப்ளை பண்ணிட்டு இல்லைன்ட்டு வரல அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். பிச்சமணி பிச்சமணி, என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன். கரண்ட் போகும், கரண்ட் வரும். கரண்ட் இல்லாமலாம் சுத்தமாலாம் வச்சிருக்க முடியாது, அது பெரிய இஷ்யூ ஆகிடும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியல, சிலர் தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இதை யாரும் வெளியில தெரியப்படுத்த மாட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோதான் அந்த வீடியோ. நன்றி. பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும்.